வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய 2 அதிகாரிகள் அனுப்பிய இருவேறு சர்க்குலர்ஸ் பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சர்க்குலர் இந்த கல்லூரிகளை நிர்வகிக்கக்கூடிய கமிஷனர் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட சர்க்குலர் எல்லா கல்லூரி முதல்வர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, இந்த மாதிரி சமீபத்தில் இந்த ஜென்சி போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம், இடதுசாரிகள் ஏற்பாடு செய்கின்ற இந்த போராட்டத்திலெல்லாம் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சுற்றறிக்கை. இன்னொரு சுற்றறிக்கை என்பது திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியாம்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அனுப்பிய ஒரு சுற்றறிக்கை. அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் யார் யார், அவங்களுடைய நம்பர்ஸ் என்ன, அவங்களுடைய விவரங்கள் என்ன என்பதை நீங்கள் எடுத்து அனுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு சுற்றறிக்கை. இந்த சுற்றறிக்கைகள் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. தமிழ்நாடு அரசாங்க அதிகாரிகள் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை, அதாவது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதா, அல்லது அரசாங்கத்துடைய கவனம் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் தடி எடுத்தவர்கள் எல்லாம் தண்டல்காரர்கள் அப்படின்ற போல ஒரு செயல்பாடுகள் அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கிறதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது. குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு சுற்றறிக்கைகள் அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு பல அரசியல் கட்சி தலைவர்கள் அதை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள், கண்டித்து இருக்கிறார்கள், கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களையும் நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த அதிகாரிகள் மட்டத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரெக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவின் மூலமாக தான் நாங்கள் எங்களுடைய ஷோஸை பண்ணுறோம். மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்துகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள் குறித்து விவாதங்கள், இதை எல்லாத்தையும் நடத்துகிறோம். ஸோ ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் புதிதாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது அல்லது புதுசாக ஆட்சிக்கு ஒரு கட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னும் போது ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச் நடக்கும். அது எல்லா காலகட்டங்கள்லையும் நடந்திருக்கிறது. அதாவது திமுக அரசாங்கம் இருந்தால் திமுகவுக்கு தேவையான அதிகாரிகள், அவங்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்தந்த அதிகாரிகளை நாம் முக்கியமான பொசிஷன்ஸில் வச்சோன்னா நம்மளால் ஒரு சிறப்பான அரசாங்கத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்களுக்கு தேவையான அதிகாரிகளை அவங்க உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதே போல் அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா அதிமுக ஆட்சியாளர்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதே போல் அவங்க நம்பக்கூடிய அதிகாரிகள் அவங்கள உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இப்படி தான் காலங்காலமாக இந்த பியூரோக்ராட்ஸ் மத்தியில் அப்படி 2 பிளவாக அது இருந்திருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் திமுகவுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப வெளிப்படையாகவே அவங்க தங்களை அடையாளப்படுத்தி கொள்வார்கள். சில பேரை அப்படி பிராண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அதிகாரிகளை அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. அதிமுகவுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு சில பேர் அதை வகைப்படுத்தி வைத்து கொள்வார்கள். இப்போ திமுக தான் தமிழ்நாட்டை இவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அப்போ அதிமுகவை தாண்டி யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க? சார்ந்து இருக்கணும்னா இந்த 2 கட்சிகளை தான் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அதிகாரிகள் மட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த நிலை மாறி 2026 தேர்தலில் புதிதாக ஒரு கட்சி ஆட்சியை பிடித்த உடனே இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. அதாவது பொதுவாக அதிகாரிகள் இந்த பியூரோக்ராட்ஸ் லாபி அப்படின்வாங்க. பியூரோக்ராட்ஸை கரெக்டாக தெரியும் அவங்களுக்கு எங்கே பிடிச்சி யார்கிட்ட போனோன்னா நமக்கான பதவிகள் கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அது திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி அதுக்கான ஒரு சிஸ்டம் அப்படின்றது இருந்துச்சு. தாவேக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு துளி கூட அரசியல் கட்சிகள் யாரும் எதிர்பார்க்கல, ஊடகங்கள் பெரிய அளவில் அதை எதிர்பார்க்கல, அதே போல் அதிகாரிகள் மட்டத்திலையும் இந்த எதிர்பார்ப்பு என்பது இல்லை. ஆனால் தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அங்கங்கே அவங்க தேவையான அதிகாரிகளை அவர்களே தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இந்த அதிகாரிகள் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாரிகளுடைய மேண்டேட் என்ன? ஒரு அரசாங்கம் சரியாக செயல்படுகிறதா, அரசாங்கம் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்கின்றதா, அதே போல் இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலையும் ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்றதுக்காக அதிகாரிகளை தானாக முன் பல்வேறு விஷயங்களை அவர்களே எடுத்து பண்ணுவாங்க.
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கடந்த காலங்களில் நம்ம திமுக ஆட்சிக்கு வரும்போதும் அதே போல் அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அந்த விஷயங்கள்லாம் வந்து நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு சில அதிகாரிகள்கிட்ட தான் அந்த முனைப்பு என்பது இருக்கிறது. ஆனால் மற்ற அதிகாரிகள்கிட்ட பெரிய அளவுக்கு அந்த முனைப்பு என்பது இல்லை அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இன்னைக்கு கூட அரசாங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு விதமான ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது. அமைச்சர் சொல்கிறத அதிகாரிகள் கேட்க மாட்டேன்றாங்க. அதிகாரிகள் சொல்வதை அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதுனால அதிகாரிகள்லாம் வந்து கொஞ்சம் ஹோஸ்டைலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி புகார்கள் தினந்தோறும் வந்து முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு போகிறது. முதலமைச்சர் அலுவலகத்தை நாடி எங்களுக்கு இந்த அதிகாரிகள் தேவையில்லை, எங்களை மாற்றிருங்க அப்படின்னு அமைச்சர்கள் கோரிக்கை வைப்பதும், அதே போல் அதிகாரிகள்லாம் சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸுக்கு போய் எங்களுக்கு வந்து இந்த துறையிலேருந்து எங்களுக்கு வேறு ஏதாச்சும் துறையில் எங்களை மாற்றிருங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் போய் வந்து புகார் கொடுக்குறதோ அல்லது அவங்களும் போய் கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு காட்சிகள் அப்படின்றது அரங்கேறி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த பியூரோக்ராட்டிக் ரிலக்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு இந்த அரசாங்கத்தில் தென்படுகிறது. காரணம் என்னன்னா, இந்த அதிகாரிகள்லாம் வந்து எதிர்பார்க்கல. பல அமைச்சர்கள் வந்து சில விஷயங்களை ரொம்ப உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு கடந்த காலங்களில் நடந்த தவறுகள்லாம் இந்த ஆட்சியிலும் நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக பல்வேறு விதமான மாற்றங்களை அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு டாஸ்மாகில் இருக்கட்டும், அதே போல் உங்களுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட், கல்வித்துறை, இந்த டெண்டர்ஸ் வந்து கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்கறதுல பிடபிள்யூடி, இபி, இந்த துறைகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் என்பது தேவை அப்படின்றதுனால பல்வேறு முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் என்னன்னா பெரிய அளவுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதா அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் இருக்கிறது. எல்லா விஷயங்களுக்கும் அதிகாரிகள் வந்து தானாக முன் வந்து ஆலோசனைகளை சொல்வதோ அல்லது இது இப்படி தான் பண்ணணும், இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்றது இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் அதிகாரிகள்லாம் வந்து கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருக்காங்க. மேபி இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கலாக இன்னும் எவ்வளவு ஆண்டு காலம் இந்த அரசாங்கம் இருக்கும் தெரியாது. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் குறிப்பாக திரு மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் இன்னும் 6 மாதம் தான் இந்த அரசாங்கம், அதுக்கப்புறம் வந்து இந்த அரசாங்கம் இருக்காது அப்படின்றாரு. அதே போல் முன்னாள் முதலமைச்சர் திரு இபிஎஸ் அவர்கள் இன்னும் வந்து 6 மாதம் தான் இந்த கவர்மெண்ட் வந்து நீடிக்காது, ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் வந்து அவங்க பொதுவெளியில் சொல்கிறது இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறதா. ரொம்ப நம்ம வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக போய் நம்ம ஏதாச்சும் வந்து வேலை பார்த்துட்டோன்னா, இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் செய்து விட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அரசியல் மாற்றம் நிகழும்போது நம்மளெல்லாம் வந்து ஓரங்கட்டிடுவாங்களோ, நம்மளெல்லாம் வந்து டார்கெட் பண்ணிடுவாங்களோ, நம்மளெல்லாம் வந்து ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் போஸ்ட்டுக்கு இது வந்து தள்ளிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்களும் சில ஒரு ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. இதே தாவேக்காவுக்கு 140 தொகுதிகள் கிடைத்திருந்தால் அல்லது ஒரு 160 தொகுதிகள் கிடைத்திருந்தால் இந்த அதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையாக இந்த அரசாங்கத்துக்கு அவங்களே போய் பல வேலைகளை பார்ப்பாங்க. நீங்கள் கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது முதல் 100 நாட்கள் இந்த அரசாங்கத்துடைய 100 நாட்களில் அதிகாரிகளுடைய முனைப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகாரிகளுடைய உழைப்பு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது பல இடங்களில் இருக்குது. கொஞ்சம் ரிலக்டன்ஸ் அப்படின்றது இருக்குது. நிறைய அதிகாரிகள் தானாக முன் வந்து எந்த விஷயங்களையும் செய்வதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள், அச்சப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது இப்போது உதாரணத்துக்கு தாவேக்காவுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய ப்ரையாரிட்டி அப்படின்றது ஊழல் ஒழிப்பு அப்படின்னா, இந்நேரம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸுடைய ரிவ்யூலாம் எடுத்து பல ஊழல் வழக்குகள் வெளியே வந்திருக்கணும். ஆனால் பெரிய அளவுக்கு அது வெளியே வரல. ஏன்னா பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா அமைச்சர்களுடைய செயல்பாடுகளில் அதிகாரிகள் வந்து பெரிய அளவுக்கு பேக்கப் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படின்றது ரொம்ப விசிபிளாக தெரியுது. ஸோ ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அதிகாரிகள் வந்து முன்வர மாட்டேன்றாங்களா அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது இந்த முதல் 100 நாட்களில் நான் அப்சர்வ் பண்ணதில் எனக்கு அது ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது. என்னுடைய நண்பர்கள் மற்றவர்கள்லாம் கேட்கும்போது ஆமாம் அது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஏன்னா பல அமைச்சர்களுக்கு அதிகாரிகளை எப்படி நடத்துவது அப்படின்றது தெரியல அப்படின்ற புகார்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. பல அமைச்சர்கள் வந்து அதிகாரிகள் வந்து எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது இருக்குது. 2வது ஊழல் ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து இந்த அரசாங்கத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக இருக்க போகிறது, ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்க போகிறது அப்படின்னும்போது
அந்த ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில் இந்நேரம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறது அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து இந்த அதிகாரிகள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் வந்து அதை தேடி பிடித்து கண்டுபிடித்து அதுக்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் நடந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொற்ப விஷயங்களில் தான் அது வந்து ஏதோ இவங்க அமைச்சர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்றதுக்காக தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களில் இது நடந்திருக்கிறது. மற்ற பெரிய விஷயங்கள் எல்லாம் எந்த விதமான ஒரு முனைப்பும் இந்த அதிகாரிகள் காட்டுவதில்லை அப்படின்றது இருக்கிறது. அப்போ இந்த அதிகாரிகள்லாம் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க, யாருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலை வந்து அவர் ப்ளே பண்ணணும். கடந்த காலங்களில் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இறையன்பு ஐஏஎஸை அவங்க வந்து சீஃப் செக்ரட்டரியாக நியமித்தாங்க. அது ஒரு பெரிய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நட்பெயரை அது கொடுத்தது திமுக அரசாங்கத்துக்கு. அதே போல் திமுக அரசாங்கத்தில் அவர் ரிட்டையர் ஆகி போன உடனே திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவருக்கும் வந்து பெரிய அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அது விரட்டி வேலை வாங்குவார். அந்த மாதிரி அதிகாரிகளை அவங்க கொண்டு வந்தாங்க. திரு சாய்குமார் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்ட ஒரு சீஃப் செக்ரட்டரி. அவரே தொடரட்டும் அப்படின்னு தான் வந்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முடிவெடுத்தார். அவருக்கு இப்போ எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்கு. பட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு சாய்குமார் அவர்களுக்கு தேவையான அதிகாரிகள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நியமிக்கப்பட்டார்கள். அதே போல் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் வந்து அவர் கையில் இருக்கிற மாதிரி, அதாவது முக்கியமான விஷயங்களில் அரசியல் ரீதியாக அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயர் வரும், அரசாங்கத்துக்கு இது வந்து ஒரு பாலிசி டிசிஷன், இது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் அப்படின்னா கூட அதை கலந்தாலோசிக்காமல் பல்வேறு நடவடிக்கைகளில் சீஃப் செக்ரட்டரி மட்டும் தனியாக இயங்குறாரு, ஒரு பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் நடத்துகிறாரு அப்படின்ற அந்த முணுமுணுப்புகள் செக்ரட்டரியேட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருக்கிறது. அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் சீஃப் மினிஸ்டர் கையில் இல்லையா, தாவேகா அரசாங்கத்தின் கையில் இன்னும் வந்து முழுமையாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வரலையா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் வரலை அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ அதுக்கான முயற்சிகளை வந்து முதலமைச்சர் ரொம்ப தீவிரமாக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். ஏன்னா முதலமைச்சருக்கு தெரியாமல், முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரியாமல் கீழே ஒரு விஷயமும் நடந்திருக்கக்கூடாது. கடந்த ஆட்சி காலத்தில் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, இந்த அதிகாரிகள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. பல்வேறு விஷயங்கள் நடந்து முடிந்து விடும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது முதலமைச்சர் ஆஃபீஸ்க்கே தெரியாமல் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் உடைய கவனத்துக்கு போனோடனே அதை வந்து அவங்க தடுத்து நிப்பாட்டினாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த அரசாங்கத்திலும் ஏற்பட்டு விடக்கூடாது. அம்மையார் ஜெயலலிதா அதே போல் கலைஞர் கருணாநிதி இவங்க 2 பேரும் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு துரும்பு கூட கீழேருந்து நகராது. அந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஆனால் தாவேகா கவர்மெண்ட்டில் அப்படி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றது தான் வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த பேக்ட்ராப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அப்படின்றது இந்த அரசாங்கத்தில் தெரிகிறது. அதனால தான் பல்வேறு முரண்பாடான பிரச்சனைகள், பல்வேறு முரண்பாடான கருத்துகள் இதெல்லாம் வந்து வெளியே வருவதற்கான காரணம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு சமீபத்தில் வந்த இந்த சுற்றறிக்கை அப்படின்றது ஒரு பெரிய அரசியல் வட்டாரத்தில் ஒரு அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது. அதாவது மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்க தாவேகா அரசாங்கம் ஏன் நினைக்கிறது? அதாவது தாவேகா அரசாங்கத்தின் மீது இருந்த ஒரு பெரிய விமர்சனம் அந்த ஜென்சி போராட்டம் நடக்கும்போது போராடுகின்ற மாணவர்களுக்கு வந்து போராடுவதற்காக ஒரு ஸ்பேஸ் அவங்க கொடுக்கல, போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் எஸ்எஃப்ஐ, டிஒய்எஃப்ஐலாம் பெரிய பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போராடுவதற்கு இடம் கொடுத்தாங்க. அதே போல் மற்ற மாணவர்களுக்கெல்லாம் வந்து அவங்க பர்மிஷன் கேட்டு கொடுக்கல அப்படின்னோடனே அவங்க பாலன் இல்லத்தில் போராடக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் மீட்டிங்ஸில், மற்ற க்ளோஸ் டோர் மீட்டிங்ஸில் இது ஒரு விவாதத்துக்குள்ளாகி இருக்கும். ஸோ அந்த விவாதத்துக்கு பிறகு தான் வந்து 14/8/2026 அன்று ஒரு சுற்றறிக்கை என்பது, அதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸ்லேருந்து அது போகுது டாப் ப்ரையாரிட்டி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the chief secretary to government insisted on interdepartmental cooperation among the school education, higher education and police departments. இந்த 3 துறைகள் மத்தியில் ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆப்ரேஷன் நீங்கள் கொண்டு வரணும். அது கொண்டு வருவதன் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும்.
to work jointly to prevent students and youth from succumbing to the urge to participate in protest and agitations. ஸோ இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மாணவர்கள் பங்கெடுப்பதை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாரு. அப்புறம் அது காலேஜ் எஜுகேஷன் மூலமாக எல்லா கல்லூரிகளுக்கும் போகும்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இடதுசாரி கட்சிகள் அப்படின்னு அரசியல் ரீதியாகவே நேம் பண்ணி அவங்க வந்து இந்த போராட்டங்கள்லாம் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயங்களில் ஒரு ஒரு தைரியமாக இதை பண்ணுறாங்க, ஏன்னா இது அரசியல் ரீதியாக தாவேகா அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்றது சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியாதா, அல்லது மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாதா, அதே போல் அந்த சுற்றறிக்கை வெளியிட்டு எல்லா காலேஜஸ்க்கும் அனுப்புன அந்த அதிகாரிக்கு தெரியாதா? அப்போ எந்த இடத்துல இதை வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க, யார் இந்த சுற்றறிக்கைகள் அனுப்புங்க அப்படின்னு பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க? அப்போ இது எல்லாமே வந்து பல்வேறு விதமான கேள்விகளுக்குள்ளாகிறது. அப்போ ஏதோ ஒரு பேரலாக இவங்களே முடிவெடுத்து இவங்களே சில விஷயங்களை பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது அப்படின்னா அது இந்த அரசாங்கத்திலும் தொடர்கிறது. அப்போ இந்த விஷயங்களை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு சுற்றறிக்கை அரசாங்கத்தின் மூலமாக வருகிறது அப்படின்னா அதில் பொலிட்டிக்கலாக சில விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னும் போது ரெகுலராக நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி நடத்தணும், இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும், மற்ற விஷயங்களை நீங்கள் சுற்றறிக்கையாக அனுப்புவதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அரசியல் காரணங்களோடு அரசியல் நோக்கங்களோட சில சுற்றறிக்கைகள் வருகிறது அப்படின்னும் போது அப்போ அதுக்கான பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் இந்த கவர்மெண்ட்டில் யார் கொடுக்குறாங்க, யாருடைய நாலேஜோட இந்த சுற்றறிக்கைகள் அனுப்பப்படுகிறது அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது எழுகிறது. அது எழுப்பி ஆக வேண்டிய கேள்விகளாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த அறிக்கை கவர்மெண்ட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது, அமைச்சர்கள் யாருக்கும் தெரியாது, டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸுக்கு மட்டும் இந்த அறிக்கை இப்படி அனுப்பணும் அப்படின்னு வந்திருக்கிறது, ஆனால் என்ன வேர்டிங்ஸில் அது போயிருக்குன்னு தெரியாது அப்படின்னும் போது இது எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பொதுமக்கள் மத்தியில் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் ஜென்சிகளுக்கான ஒரு அரசாங்கம், ஜென்சிகள்லாம் வந்து ஓட் போட்டு வந்த ஒரு அரசாங்கம். சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் ஜென்சிக்கான ஒரு லீடர். அப்போது அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது இது போன்ற சுற்றறிக்கைகள்லாம் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை அந்த உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க மத்தியில் ஏற்படுத்தும். ஸோ இது வந்து சீஃப் செக்ரட்டரி லெவலில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஆனால் அதே டாப் ஆஃபீஸர்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னும் போது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், தாசில்தார் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்களா, கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை அவங்களையும் கேள்வி கேட்பதற்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவதற்கான ஒரு மெக்கானிசம் வந்து இந்த கவர்மெண்ட்டில் இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள் எழக்கூடிய வகையில் தான் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியாம்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாசில்தார் அனுப்பிய அந்த சுற்றறிக்கை. அந்த பகுதியில் யார் யாரெல்லாம் சிபிஐ சிபிஎம் கட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுக்கல அப்படின்னா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை அவர் அனுப்புகிறாரு. என்ன தைரியம் பாருங்கள், சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து ஒரு கடிதம் போகிறது, தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கடிதம் போகிறது, இதற்கான அரசியல் விலையை அரசாங்கம் கொடுக்கிறது, தாவேகா கொடுக்கிறது. அப்போ யாருடைய கண்ட்ரோலில் இது இருக்குது, யாருடைய கண்ட்ரோலில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, யார் அதை கண்ட்ரோல் பண்ணுறா, யார் இதை கண்காணிக்கிறார்கள்? கீழே இருக்கக்கூடிய தாசில்தார் மீது நடவடிக்கை எடுத்தாச்சு, ஆனால் சீஃப் செக்ரட்டரி அல்லது மற்ற அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை? அப்போ இந்த அரசாங்கத்தில் தவறு செய்தால் நடவடிக்கை இல்லை அப்படின்ற ஒரு நிலை என்பது உருவாயிருச்சா? கடந்த ஆட்சி காலங்கள்லையும் இப்படி தான் இருந்துச்சு. உயர் அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் இருக்காது, ஆனால் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு அரசாங்கத்தில் உருவாவது மிகவும் ஆபத்தானது, மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிலக்டன்ஸ், ஒரு விதமான ஒரு ஹெசிடேஷன், இந்த பியூரோக்ராட்டிக் ஹெசிடேஷனை வந்து சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத ரொம்ப தீவிரமாக முதலமைச்சர் யோசிக்க வேண்டும், அதிகாரிகளோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஒரு ரொம்ப டிஸ்கனெக்டடாக தான் இருக்கிறது. காவல்துறை ஒரு பக்கம் வந்து செயல்படுகிறது, இன்னொரு பக்கம் ஒரு கொஹோஷனே இல்லை, ஒரு கோஆர்டினேஷனே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இது இப்போவே சரி செய்யாவிட்டால் எதிர்வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய பிரச்சனையை தாவேகா அரசு சந்திக்க நேரிடும். ஏன்னா
ஒரு கோஆப்ரேஷன், ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னா, ஒரு அரசாங்கத்தில் அது இல்லை அப்படின்னா, அது பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு அது கொண்டு போய் நிற்க வைக்கும். ஆகவே அதனால தான் முதலமைச்சர் இதில் தலையிட்டு இந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. ஒரு கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ட்ட தான் இருக்கணும். அது அதிகாரிகள் மட்டத்தில் போச்சு அப்படின்னா, பல நேரங்களில் அதிகாரிகள் எதை பற்றியும் கவலைப்படாமல் முடிவுகளை எடுப்பார்கள். அதனுடைய அரசியல் விலையை ஆட்சியாளர்கள் தான் கொடுப்பார்கள். கடந்த காலங்களில் இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. 2021 to 26 கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் பெரிய விலை கொடுத்தது. அதிகாரிகளை எந்த விதமான ஒரு கண்ட்ரோல்லையும் இல்லாமல் அவர்களை செயல்பட விட்டது. அந்த நிலை மீண்டும் தொடர்ந்தால் அது நிச்சயமாக தாவேகா அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறும். வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.